எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. உலகத்துல வேறு எந்த இடத்துலயும் நீங்க இப்படி ஒரு அற்புத காட்சிய பார்க்கவே முடியாது. அந்த ஒரு கோலத்துல முருகனை இந்த தலத்துல தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம சிவபெருமானையும், அம்பாளையும் கூட இந்த தலத்துல நீங்க பார்க்குற மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதிசயமும், ஆச்சரியமும், மர்மமும் நிறைந்த ஒரு தலம் இது. இந்த தலம் எங்க இருக்கு? இதோட சிறப்பு என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செங்கோட்டு வேலவனே சிவான பூதித்தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய். இந்த வரிகள் முருகனுக்குரிய அதிசக்தி வாய்ந்த கந்தகுரு கவசத்துல வரக்கூடிய வரிகள். இதில் செங்கோட்டு வேலவனே இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, திருச்செங்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் வேலவனே சிவபெருமானோட அருள் நிலையை எனக்கு தந்தருளும். குறைகளும் குற்றங்களும் நிறைந்த என் மனதை சிவனைப் போல் உயர்ந்த நிலையை, பேரின்ப நிலையை அடைய செய் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. இந்த வரியில வரக்கூடிய செங்கோட்டு வேலவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செங்கோடு அப்படின்னா திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருச்செங்கோடு மலை மீது இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவன்னு தான் சொல்லுவாங்க. இந்த முருகபெருமானோட கோலம் நீங்க வேற எந்த தலத்திலும் பார்க்க முடியாது. இந்த தலம் சிவனோட தலமாக இருந்தாலும் இது முருகபெருமானுக்கு மிகவும் உகந்த தலம். இந்த கோவில்ல அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலவர், ஆதிகேசவ பெருமாள் என்று 3 தெய்வங்களோட சன்னதி இருக்கு. இந்த தலத்துல உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் சிவபெருமானும் முருகபெருமானும் காட்சியளிக்கிறாங்க. அருவம் அப்படின்னா உருவம் இல்லாத நிலை. சிவபெருமான் காற்றோடு காற்றாக கலந்து இந்த மலை முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவனோட அருளும் முருகபெருமானோட அருளும் நிறைந்து இருக்கும். இங்கு உருவமாக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானும் சிவபெருமானும் காட்சி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்த கோலத்துல காட்சி தருவது இந்த திருச்செங்கோட்டுல இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒருபுறம் பார்த்தால் ஆண் தோற்றமும், வேறு ஒருபுறம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் போன்ற தோற்றமும் அளிப்பது சிறப்பான ஒன்று. 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. 1200 படிக்கட்டுகள் இருக்கு. வாகனங்கள்ல போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சாலை வசதியும் உண்டு. தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல, கொங்கு நாட்டு தலங்கள்ல இது ஒன்று. நாமக்கல்ல இருந்து திருச்செங்கோடு மிக அருகில இருக்கு. ஈரோடுல இருந்து வந்தீங்கனாலும் திருச்செங்கோடு மிக அருகில இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது சிவபெருமானுக்குரிய தலமாக இருந்தாலும் இங்கு முருகபெருமானுக்கு மிக விசேஷமான ஒரு கோலத்துல இங்கு காணப்படுகிறார். பொதுவாக எல்லா கோவில்கள்லையும் முருகபெருமானோட கையில இருக்கக்கூடிய வேல் தனியாக செய்யப்பட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த திருச்செங்கோட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலவர் தனது வலது கையில கல்லால் ஆன வேலை பிடித்தபடி இருப்பது நாம வேற எந்த தலத்திலும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வ காட்சி. எங்கேயுமே வேல் இப்படி இருக்காது. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் இந்த முருகபெருமானுக்கு இருக்கு. முருகனோட கையில சேவல் கொடிய பிடிச்சபடி தான் எங்கேயும் பார்க்க முடியும். ஆனா இந்த கோவில்ல செங்கோட்டு வேலவர் தன்னுடைய இடது கையில சேவலையே பிடித்திருப்பார். இது அபிஷேக நேரத்துல மட்டும்தான் இந்த காட்சியை நம்ம தெளிவா பார்க்க முடியும். முருகபெருமானோட தோளுக்கு மேல வேல் எங்கேயுமே இருக்காது. ஆனா இந்த தலத்துல பார்த்தீங்கன்னா முருகபெருமானோட தோளுக்கு மேல வேல் அமைந்திருப்பது மிகவும் அபூர்வமும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். செங்கோட்டு வேலவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர். இந்த தலத்துல போய் நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா நீங்க வேண்டியது என்னன்னாலும் முருகன் கொடுத்துருவாரு. செங்கோட்டு வேலவர அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதியில பாடியுள்ளார். இந்த திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் எங்கேயுமே இல்லாத ஒரு கோலத்துல இங்க எழுந்தருளி இருப்பது ஒரு அரிய காட்சி. அர்த்தநாரீஸ்வரர், அர்த்தம் அப்படின்னா பாதி, நாரி அப்படின்னா பெண். பாதி பெண்ணாக இருக்கக்கூடிய காட்சி. ஆணும் பெண்ணுமாக பாதி உருவத்துல காட்சியளிக்கக்கூடிய ஒரு தோற்றம். இந்த விக்கிரகம் ஒரு வகை பாஷாணத்தால செய்யப்பட்டது. இத்தல மூலவர் பார்த்தீங்கன்னா சுமார் 6 அடி உயரம் உள்ள உளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார்.
மேற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய கோவில்ல நீங்க சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா 1000 சிவன் கோவிலை வணங்குனதுக்கு சமம். ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா 1000 கோவில்ல வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயுமே சிவபெருமான் வந்து லிங்க ரூபத்துல தான் உங்களுக்கு காட்சி தருவார். சிவபெருமானுக்கு 64 ரூபங்கள் இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோலம். இங்கு தான் நீங்க இதை பார்க்க முடியும். தலையில ஜடாமகுடம் தரித்து பூரண சந்திரனை அப்படியே தலையில சூடி கழுத்துல ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில தண்டாயுதம் வைத்திருக்கிறார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் பார்த்தீங்கன்னா கொலுசு இருக்கு. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் அப்படிங்கிறதுனால வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கிறார்கள். மூலவரோட காலடியில் அந்த கொலுசு இருக்கிற அழகை பார்க்கணுமே. அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவ படத்தை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒன்று சேர்வார்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரரை திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பாராயணம் செய்து வழிபட்டா எப்பேற்பட்ட தம்பதியாக இருந்தாலும் பிரிந்திருந்தாங்க அப்படின்னா டைவர்ஸே வாங்கி இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்குது அப்படின்னா அந்த திருமண தடை விலகும். நாகதோஷம் விலகும். ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா போகும். கால சர்ப்ப தோஷம் விலகும். கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தோஷம் அகலும். இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி உருவானதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே கடுமையான போர் நடக்குது. அப்ப மேருமலையை வந்து ஆதிசேஷன் வந்து நல்லா இறுக்கி பிடிக்கும் போது வாயு பகவான் வந்து பலம் கொண்டு அதை தாக்கும் போது அந்த மலையோட பகுதிகள் வந்து அங்கங்க போய் விழுது. அதுல இங்கு வந்து ஆதிசேஷனோட இரத்தத்துடன் ஒரு சிறிய பகுதி இங்கு விழுந்தது. இதன் விளைவாக மலை வந்து சிவப்பு நிறத்துல இருந்தது. அதனால செங்குன்று, குன்றுனா குன்று அப்படி பெயர் வந்தது. காலப்போக்குல அது செங்கோடு அப்படின்னு ஆனது. முருகபெருமான் இங்கு வீற்றிருப்பதனால செங்கோட்டு வேலவன் அப்படிங்கிற பெயர் உருவானது. செங்கோடு அப்படிங்கிறது பின்னாடி வந்து திருச்செங்கோடு அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றது. 13 வருட வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இக்கோயிலில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் வருகையின் அடையாளமாக மலையில பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் படுகை என்ற இடம் உள்ளது. நரசிம்ம அவதாரத்துல இரண்யனை வந்து வதம் செய்த பிறகு நரசிம்மர் வந்து செங்குன்றத்திற்கு வந்து இங்குள்ள கோவில் குளத்தில் நீராடி தனது உக்கிரத்தை அடக்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த கோவில்ல வந்து ஆதிகேசவ பெருமாளுக்கு தனி சன்னதியே இருக்கு. அடுத்தது மெயின் டாபிக்கு இப்போ வருவோம். அர்த்தநாரீஸ்வரரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் மீது தீவிர பக்தி கொண்டவர் இந்த பிரிங்கி முனிவர். இவர் சிவபெருமானை மட்டுமே தினமும் கைலாயத்தில் வலம் வந்தார். அதனால் பார்வதி தேவி சிவனும் சக்தியும் இணைந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அவருக்கு உணர்த்த விரும்பி சிவபெருமானோட இடபாகத்தில் பார்வதி தேவி தழுவிக்கொண்டார். அதன் பிறகு பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வர்றாரு. அதனால் பார்வதி தேவி உன் உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சதை பகுதி அனைத்தும் உன் தாயிடம் இருந்து வாங்கியது நீங்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதற்கு பிறகு அவருக்கு நிற்க கூட முடியல. அதற்கு பிறகும் சிவபெருமானை மட்டும் வணங்கினாரு. அவருடைய தீவிர பக்தியின் காரணமாக சிவபெருமான் அவருக்கு 3ஆவதாக ஒரு காலையும் ஒரு ஊன்றுகோலையும் கொடுத்து அருள் வழங்கினார். இங்கு சிவசக்தி ரூபமாக சிவனை விட்டு பார்வதி பிரியாது இருக்கிறதுனால அம்பாளுக்கு பேரே பாகம் பிரியாள் என்று பெயர். இந்த 3 கால் முனிவரை நம்ம திருச்சி திருவானைக்கோவிலில் தரிசனம் செய்யலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் தரிசனம் செய்யலாம். உலகத்திலேயே அர்த்தநாரீஸ்வரராக சிவசக்தி ரூபமாக செங்கோட்டு வேலவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தலம் இதுதான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை போய் தரிசனம் செய்யுங்க.